நீ ஜான்சி ராணியை சொல்லுடா, வட இந்தியாவின் வேலு நாச்சியார் ஜான்சி ராணி. யாருக்கு வந்து எங்க வரலாறு எப்படி மாத்தி சொல்ற? நம்ம தமிழகத்தோட வரலாறு இருட்டடிப்பு பண்ற மாதிரி இந்த புத்தகத்தெல்லாம் நீங்க வாசிக்கிறனால அப்படி பண்றியா? நாளைக்கு வரலாறு நாளைக்கு இப்படிதான் எழுதுங்க. தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி வேலு நாச்சியார் யாரு காலத்துல மூத்தவங்க? இந்தியாவினுடைய விடுதலை போராட்ட வரலாற்றுல முத ஆங்கிலேய அரசுக்கு எதிராக இழந்த நாட்டை முத கைப்பற்றிய ஒரு வீரமங்கை வேலு நாச்சியார். அந்த வேலு நாச்சியாருக்கு பின்னாடி வந்ததான் ஜான்சி ராணி. அப்ப வரலாற்றை ஏன் இப்படி திருச்சி சொல்ற? ஜான்சி ராணிக்கு நீ சொல்லு, இங்க இருக்க வேலு நாச்சியாரோட அடையாளத்தை சொல்லு. எது முதல் இந்திய விடுதலை போராட்டம்? சிப்பாய் பெருங்கழகமா? அது 1857. ஆனா 1806 தமிழ்நாட்டுல வேலூர்ல ஒரு புரட்சி நடந்திருக்கு, சிப்பாய்கள் போராடி இருக்காங்க. இதுதான் முதல் இந்திய விடுதலை போர். அப்ப இந்த விடுதலை வரலாறு எல்லாம் தெரிஞ்சிருக்கனால புத்தகங்களை வாசித்திருக்கணும். அப்படி வாசித்தா தான் அதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். இப்படி பல்வேறு புத்தகங்கள் கொட்டி கிடக்கு. அதனால இந்த பூமி என்பது நீங்கள் வசிப்பதற்காக வந்த இடம் நினைக்காதீங்க, நம்ம வாசிப்பதற்காக வந்த இடம் தான் இந்த பூமி. அதனால இந்த நூலகம் என்பது அறிவு கோயில், அந்த கோயிலுக்கு தினமும் செல்லுங்கள் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை இந்த அனைவருக்கும் நன்றி.